பாசி பருப்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசி பருப்பை ஒரு பவுலில் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு பாசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே சேம் பவுலில் ஒரு பவுல் ஜீனி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கருகிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரையும் வறுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா போதும். இதை அப்படியே மிக்சிக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது பவுடர் பண்ணியாச்சு. இதை அப்படியே சலிச்சுக்கோங்க. மாவு நல்லா நைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதோ திரும்பி மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஜீனியையும் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இதையும் அப்படியே சலிச்சுக்கலாம். பாசிப்பருப்பு மாவையும் ஜீனி பவுடரையும் நல்லா எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டையில் நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நெய் அடுப்புலேயே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு பவுலில் மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவை கொஞ்சம் சைடில் தள்ளிக்கிட்டு அது மேலே நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் சூடாக இருக்கும். அதனால் மாவில் நெய்யை ஊற்றுனதுக்கு பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கையில் அள்ளி உருண்டை பிடிங்க. உருண்டையை நல்லா டைட் பண்ணி பிடிங்க. இதை அப்படியே மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைக்கு தேவையான மாவை ஒரு சைடில் எடுத்துக்கிட்டு அது மேலே நெய் ஊற்றிக்கோங்க. நெய் அடுப்புலே சூடாக இருக்கிறதுனால கவனமாக பண்ணுங்கள். நெய்யை ஊற்றுனதுக்கு பிறகு மாவை அள்ளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு பிறகு கையில் அள்ளி விட்டுங்க. இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உருண்டையை நல்லா டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா தான் அது உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சர்க்கிளாக ஊட்டிக்கோங்க. இதை அப்படியே மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையுமே ஒரு உருண்டைக்கு தேவையான மாவை எடுத்துட்டு அதை நெய் ஊற்றி உருட்டிக்கோங்க. நெய் முடிஞ்சனோட புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா உருண்டையிலையுமே நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க.
இது மாதிரி நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இதை அப்படியே மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே ப்ராசஸில் எல்லா உருண்டையுமே செய்யுங்க. இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்ச பிறகு அதில் கொஞ்சம் மாவு அள்ளி தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு வைங்க. அப்போ உருண்டை கிராக் ஆகாமல் இருக்கும். சுவையான பாசிப்பருப்பு லட்டு ரெடி.